வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பக்ரீத் ஸ்பெஷல் மலபார் பிரியாணி எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 100 கிராம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லைஸாக கட் செய்த 2 வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் நல்லா வதங்கியதும் 1 கிலோ மட்டன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வெங்காயம், 1/2 லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே 90% குக் ஆனால் போதும். தண்ணி சேர்க்க வேண்டாம், மட்டனில் இருக்கிற தண்ணியிலேயே குக் ஆகிடும். மட்டன் 90% குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய், 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஜாதி பத்திரி, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிள்ளை பொரிஞ்சதும் 1 வெங்காயம் வதங்கியதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி, நான் 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 80% ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவை மிக்ஸ் பண்ணி கலர் ஆக்கிக்கலாம். ரைஸ் ஃபுல்லாக வேகக்கூடாது, மட்டனையும் ரைஸையும் தம் போட்டு ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடிகனமான பாத்திரத்தில் மட்டனை சேர்த்து ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணதை கொஞ்சமாக சேர்த்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதே போல் 2வது லேயரும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அதே மெத்தடில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து 1 ஸ்பூன் நெய், 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே தம்மில் வச்சிடலாம். தம் ஆகிறதுக்குள்ளே மலபார் பிரியாணிக்கு க்ரீன் சட்னியும் ரைத்தாவும் ரெடி பண்ணிடலாம். 1 கப் துருவிய தேங்காய், 1 கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு, நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சிக்கலாம். ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். 1 வெங்காயம், 1/2 துருவிய கேரட், 1/2 வெள்ளரிக்காய், 1/2 தக்காளி, 1 நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, 1 கப் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். க்ரீன் சட்னி ஆனியன் ரைத்தா ரெடி. 15 நிமிஷம் ஆச்சு. மலபார் பிரியாணி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.